வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உக்காரை. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம உதிரியாக எப்படி செய்யலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து பாசி பருப்பு 50 கிராம். இப்போ இந்த 2 பருப்பையுமே நம்ம ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம மிக்சியில் ரவையை இந்த மாதிரி நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த பருப்பில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 200 கிராம் கட்டி வெல்லம் எடுத்துருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம பரட்டி லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உதிரியாக வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பரட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணி இதை நம்ம அதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தோட பருப்பு சேர்ந்து வேகிறப்போ பருப்பு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதை நம்ம கரண்டியாலேயே நல்லா நேசாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா கெட்டியாகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம பரட்டிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வேக விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை திறந்து நம்ம லேசாக பரட்டி விட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது மாதிரி உதிரியாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் நம்ம பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதையும் நல்லா இதில் செப்பரேட் எடுத்தோம்னா உக்காரை ரெடி. இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த உக்காரை ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.